எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் முத்துக்குமார் பேசுறேங்க. எனக்கு இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில 13 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ். Check it out, it's back again. Coimbatore singer Kutti on the track again. CPE, you know me. Well, that's my name. போரடிச்ச பைக் எடுத்து ஓடிக்கு தான் ஓட்டுவான். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இம்யூனிட்டி பத்தி பேசலாம். ஆமாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள நிறைய டிசீஸ் ஈஸியா அட்டாக் பண்ணிடும். இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்? கரெக்டான சத்தான சாப்பாடு சரியான வேலையில நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. இதை விட என்னன்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அந்த நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம உடம்புக்கு போற அளவுக்கு டெய்லி பேசிக்கல பிசிக்கலும் இருக்கணும். ஸோ சத்தான சாப்பாடு சொல்லிட்டோம். என்ன மாதிரி சாப்பிடலாம்? இப்போ தேவையில்லாத என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி போண்டா, பஜ்ஜி, ஆயில்ல சாப்பிடக்கூடிய விஷயங்கள், இந்த ரீசைக்கிளிங் வரக்கூடிய ஃபுட்டு, இது பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு, அண்ட் அதே போல இந்த பேக்கரியில யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் நிறைந்த ஃபுட்டுகள்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கூட நியூட்ரிஷன் கிடைக்காது. அது வேஸ்ட். நம்ம பசிக்காக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக டேஸ்ட்டுக்காகவும் பசிக்காகவும் போய் தேவையில்லாத நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. நம்மளுக்கு நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நேச்சுரல் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள், நேச்சுரல் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நியூட்ரிஷன் கிடைக்கும். முன்காலத்துல எல்லாம் பாருங்க, நம்ம தேவைகளை நம்ம இடத்துலயே அவங்களையே பூர்த்தி பண்ணிக்குவாங்க. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்க பக்கத்திலேயே கொய்யா மரம் இருக்கும், பப்பாளி மரம் இருக்கும், ஒரு சின்ன செடி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே பக்கத்திலேயே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க சாப்பிடும் போது என்ன ஆச்சுன்னா, நியூட்ரிஷன் கவர் ஆகிட்டே இருந்ததுங்க. எப்போ வெளிக்கடையில போய் உணவுகள் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சோமோ, வெளியில இருக்கிறது டேஸ்ட்டுக்காகவும் கலருக்காகவும் அதிகமாக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோமோ, நம்ம பாடியில இம்யூனிட்டி லெவல் லோ ஆயிட்டே வரும். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ், நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எதெல்லாம் இருக்கோ விளையுதோ அதையெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நோய்களே வராது, ஹாஸ்பிட்டலைசேஷனே இருக்காது. ஸோ நல்லா சாப்பிடுவோம், நம்மளை இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.